உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே வீட்டில் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு யாருமே வரல. அதனால் செம்ம காண்டாய் கத்துறாங்க. அந்த காண்டு கத்தலில் இங்கே வானதிக்கு செம்ம கோவம் பொங்கிக்கிட்டு வருது. வீட்டுக்கு வந்து தாம் தூம் தைய தக்கன்னு கத்துறாங்க. இப்படி வராமல் இருந்துட்டீங்களே, என்ன அர்த்தம் உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அட ஏமா நீ வேற, நாங்களே நைட்டு ஃபுல்லாக காணன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு நாங்கள் எங்கள் பிள்ளைய கூப்பிட்டு வந்தோம் தெரியுமா? அட ஆமாங்க, நம்ம பாண்டி எங்கேயோ போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டான். ஒளிஞ்சுங்கிறத விட பிடிக்கலங்க, இப்போவே இந்த பிள்ளை படுத்தி எடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா எப்படியோ சோழன் கண்டுபிடிச்சி கூட்டாந்துட்டாரு. அப்புறமா வீட்டில் ஏன்டா இப்படி பண்ணுற, இல்லை அவள் எனக்கு வேணாம் அப்படிங்கிறாரு. ஆடி போய் நிற்கிறாங்க. அப்போ தான் கரெக்டாக இங்கே வானதி வந்துடுது. ஏன்டா அப்படி பண்ணன்னு போட்டு பாண்டியனை பிடிச்சி அடிக்குது வானதி. நடேசனும் உள்ளார வந்துடுறாரு. அம்மா இந்தம்மா என்னம்மா நீ இப்படிலாம் ஒரு மனுஷனை போட்டு அடிக்கிற? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி அடிக்கிறிய, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் புள்ள கதி என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கதை கந்தலாக்கிறோ போல இருக்கே அப்படிங்கிற பாண்டி பார்க்குறாரு. இப்போ புரியுதா நான் ஏன் கல்யாணம் வேணாங்கிறேன்னு அப்படி போடுற ஆடுவாளுங்கிற மாதிரி. என்னடா சேரன் பார்க்குறாரு, என்னடா இப்படி சொல்கிற, நீங்கள் பிடிச்சி பழகலையா? பழகினப்பா, பிடிச்சிருந்துச்சு இல்லைன்னு சொல்ல, ஆனால் அதை மட்டுமே வச்சுட்டு வாழ்க்கை ஓட்ட முடியுமா? மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கணுமேப்பா. சும்மா பார்த்தோம் பழகணும், இது மட்டும் இருந்தால் எப்படின்னு, எனக்கு என்னமோ சரியில்லைண்ணே, எனக்கு பிடிக்கலண்ணே அப்படி சொல்ல, என்ன ஏன் பிடிக்கல அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஏற்கனவே இங்கே சோழனுக்கு நிலாவுக்கும் சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு. நீ எப்படி அந்த மாதிரி மெசேஜ் அனுப்ப போச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளில் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு வேற நிலா சொல்லிடுச்சு. அதில் ரொம்ப வருத்தத்தில் உடஞ்சி போயிருக்காங்க குடும்பமே. இந்த பிள்ளை வந்து வேற கஞ்சி காய்ச்சுது. அடுத்து பார்த்தா இப்போ என்ன, நீ வராமல் இருந்தால் என்ன அர்த்தம்? பாவிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. குடும்பத்தோட அப்படியே ஒரு மாதிரியா பார்க்க, என்ன எல்லாரும் பார்க்குறீங்க, அப்போ நான் அந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது யாருக்குமே சுத்தமாக பிடிக்கலையா? மனசுக்குள்ள பல்லவன் நினைக்கிறாரு. அப்படி நடந்துக்கிற லட்சணம் எப்படி ஆசை வரும்? வந்தாலே ஒரு வான வெடிக்க மாதிரி தாம் தூம்னு குதிக்கிற, ஏதாவது ஒன்று பேசுகிற, எப்படி ஒன்று இந்த வீட்டுக்குள்ள ஏற்றுக்க முடியும் அப்படின்னு மனசுக்குள்ள இங்கிட்டு திரும்பிக்கிட்டு பேசுகிறாங்க. என்ன பல்லவா, எதா இருந்தாலும் நேருக்கு நேரம் இங்கிட்டு பார்த்து பேசு, அங்கிட்டு பார்த்தெல்லாம் பேசாத. எனக்கெல்லாம் நேருக்கு நேரம் பேசி தான் பழக்கம். அதனால தான் என்ன எல்லாரும் இந்த வானதி பொல்லாதவ கெட்டவன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க எல்லாரையும் நான் ஒட்டு மொத்தமாக சொல்கிறேன், ஏன் நேற்று வரல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருப்பா, வரலைங்கிற பேச்செல்லாம் விடுப்பா, அவனுக்கு ஏதோ பிடிக்கிறேங்கிறான். என்னப்பா பண்ண சொல்கிற, என்ன நீங்கள் பாட்டுக்கு பழகுவீங்க பேசுவீங்க, எங்கள் அம்மா அப்பா கிட்ட நான் கஷ்டப்பட்டு சம்மதத்தை வாங்குவேன், நீங்கள் வராமல் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. நிறுத்தடி, நீ இப்படி பேசுகிறதாண்டி எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல, என்ன பாண்டி இப்படி பேசுகிற, அப்போ என்னை பிடிக்காம தான் நீ இப்படி பழகுனியா? இங்கே பார், உன்னை பிடிச்சிச்சு, என் மேலே உசுரா இருக்காளேன்னு நினச்சி பழகினேன், ஆனால் நீ இந்த வீட்டை வர்றதுக்கு முன்னாடியே கூறு போடுறியடி அப்படிங்கிற. என்னப்பா என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்க, என்ன பாண்டி என்ன உன்ட்ட ஒரு லவ்வருன்ட்டு நான் ரகசியமாக எல்லாம் சொன்னால் இப்படி தான் பப்ளிசிட்டி பண்ணுவியா? ஆமாடி, இன்னும் வர்றதுக்கு முன்னாடி நீ இப்படி பண்ணா, என்னப்பா என்ன சொன்னா உனக்கு தெரியுமானே, இவ என்ன சொன்னா தெரியுமா, என்ன சொன்னா அப்படிங்கள்ட்டு, மெதுவாக பேசுங்கடா, அப்புறம் நிலா இதை வந்துட போகிறா அப்படிங்கல, வரட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், வெளியில் போயிருக்கா. உடனே அவளுக்கு பயம், அவளுக்கு மரியாதை, என்ன பயம், அப்படியே அவள் வீட்டுக்கு தனிக்கு மருமக கூட இல்லை, எனக்கு இதுதான் பிடிக்கல அப்படின்னு சொன்னானே, நிறுத்தமா அப்படின்னு நடேசன் கத்துறாரு. என்னம்மா நினைச்சிட்டு இருக்க, இதுதான் பிடிக்கலன்னா என்ன உனக்கு பிடிக்கும், உனக்கு பிடிச்சதெல்லாம் நாங்கள் செய்யணும் அவசியம் இல்லையே, நீ வர்றதுக்கு முன்னாடியே இது பிடிக்கும் அது பிடிக்காது நீங்கள் சொல்லுவீங்களா? என்னம்மா நினச்சிட்டு இருக்க, அதுவே நீ அன்பால சொல்லலாம், இது எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஒரு நியாயம் இருக்குன்னா நாங்கள் அதை மாற்றிக்குவோம். இந்த வீடு இவ்வளோ மங்களகரமாக இருக்கு, இவ்வளவு ஏன் இந்த வீடு எனக்கு தான் சொந்தங்கிறத நிரூபித்ததே என் மருமக, என் தங்க மருமக தெரியுமா, அவள் கால் தூசி நீ பெறுவியா? ஆஹா பாண்டி, நீ சொன்னது சரிதான்டா அப்படிங்கிறாங்க. நிலா பற்றி உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும், அதான் டூப்ளிகேட் மருமக தானே, வாய மூட்ரி, சும்மா டூப்ளிகேட் மருமக என்னடி நீ கண்டுபிட்ட அப்படிங்கிறாங்க. பல்லவன் பாண்டி சேரன் எல்லாம் பார்க்க, என்ன உங்கள் அப்பா இப்படிலாம் பேசுகிறாரு, எங்கள் அப்பா அம்மா தான் இப்படி பேசுனாங்கன்னு பார்த்தேன், இப்போ அவங்க எவ்வளோ தேவையில்ல பிறக்கே, ஓ இப்போவே எங்கள் அப்பா சரியில்லைன்ட்ட, அடுத்து எங்கள் அண்ணன் சரியில்லைம்ப, அப்புறம் கூட்டிக்கிட்டு பிரிச்சுக்கிட்டு போவ, யாராக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு தானே போகணும், இதுதானே உலகம் வழக்கு, இதில் என்ன இருக்குது அப்படி போடு அப்படின்ட்டு பல்லவன் பார்க்குறாரு. அண்ணே மாற்ற முடியாதுண்ணே, இது சரிப்பட்டு வராது, செட் ஆகாது. என்ன பல்லவா என்ன செட் ஆகுது, உங்கள் எல்லாருக்கும் அந்த ஒன்றும் இல்லாமல் வேஸ்ட்டாக அந்த மருமக தான் முக்கியமாக, வாய மூடு அப்படின்னு சோழன் கோவம் வந்துடுது. அது என்ன வேஸ்ட்டு, ஒன்றும் இல்லாத மருமக, என்ன நினச்சிட்டு இருக்க, என் தாலி அவள் கழுத்தில் இருக்குது தெரியுமில்ல, இருந்து என்ன பண்ணியா, உன் சுண்டு விரல் அவன் மேலே பட்டிருக்குமா, இல்லை ஏதாவது நடந்திருக்குமா, சும்மா இன்னைக்கே நாளைக்கே போகிறவ தானே, அவளுக்கு போய் மரியாதை கொடுக்குறீங்க, ஏன் போகிறவங்களா இருந்தால் மரியாதை கொடுக்கூடாதுன்னு என்ன நீ நினச்சிட்டு இருக்க? அவள் என் மனசில் இருக்கா, அவளுக்கு இந்த வீட்டில் விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், என் பொண்டாட்டியாக வாழ்றதுக்கு தகுதி இல்லைன்னு அவன் நினைக்கலாம், ஆனால் என் மனசுக்குள்ள அவளை நான் லவ் பண்ணுறேன், கடைசி முழுக்க அவளை நான் லவ் பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு கல்யாணம் ஆகவே ஆகாது, இந்த ஜென்மத்துக்குள்ள அவள் தான் எனக்கு பொண்டாட்டி, அவள் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டு என்னை வேணான்ட்டு போட்டோம், ஆனால் என்னோட காதலி அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. நீ பார்க்கல, விரும்பின பொண்ணுக்காண்டி என்னென்ன
என்னென்னமோ உலகத்தில் செய்கிறாங்க தெரியுமா? நான் ஒன்றுமே செய்யலை. நான் விரும்பின பொண்ணுக்கு இடம் கொடுத்துருக்கேன். அவளுக்கா என்னைக்கு நல்ல ஒரு லைஃப் அவளுக்கு செட்டில் ஆகி இந்த வீட்டை விட்டு போகிறீங்கிறாலோ அவளை நான் பல்லாக்கு வச்சு அழைச்சிட்டு போவேன். ஏன்னா நான் அவளை விரும்பியிருக்கேன். அவள் என் மனசுக்குள்ளே இருக்கா. என் மனசுக்குள்ளே இருக்க காதலிக்கா நான் என்ன வேணாலும் செய்வேன். என் மனசில் இருக்க என் லவ்வரை நீ எடுத்தறிஞ்சு இஷ்டத்துக்கு பேசுவேன். நான் உன்னை பார்த்துட்டு சும்மா இருப்பேன் நினச்சியா? என்ன நினச்சிட்டு இருக்கிற? என்ன நானும் போனா போதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். பாண்டி, அவள் உன் காதலியாக இருக்கலாம். எனக்கும் அவள் காதலிடா. நிலா என்னோட காதலி. எனக்கு பொண்டாட்டியா இல்லை. அவள் என்னை விரும்பலை. நான் அவளை விரும்புகிறேன். உனக்கு தெரியல நான் எவ்வளோ உயிருக்குறா லவ் பண்ணுறேன்னு? தெரியலடா. தெரியும்னே அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னடா உன் பொண்டாட்டி நான் சொல்லலடா. இனிமேல் அவள் யாரா வானதி? அவள் ஏன்டா அப்படி பேசணும்? அதை தானே நானும் சொல்கிறேன். எனக்கு அவள் வேணவே வேணான்னே. அண்ணி இந்த வீட்டை விட்டு போயிட்டு இவன் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா நம்ம யாருக்குமே கல்யாணம் வேணான்னே. அன்னிங்க இருக்கட்டும்னே. நமக்கு ஒரு அம்மாவாக இருக்கட்டும்னே. அக்காவா தங்கச்சியா இந்த வீட்டில் இருந்துட்டு போட்டுனே. அண்ணே வேணாண்ணே, எனக்கு கல்யாணம் வேணாம். நீனும் அவங்க உன்னை மனைவி அவங்க கணவனை ஏற்றுக்காட்டியும் பரவாயில்ல. அன்னிங்க இருக்கணும்னே. அண்ணி இல்லைன்னா இந்த வீடு இல்லைன்னு நம்மளை யாராவது ஒரு காக்கா மதிச்சுச்சானே அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே அப்படின்னு பல்லவன் சொல்ல இப்படி நடேசன் வராரு. நிஜமாடா என்னை யாராவது இந்த வீட்டில் மதிச்சிங்களா? இல்லை நானே என்னன்னே மதிச்சுக்கிட்டது இல்லை. நான் ஒரு மனுஷனா அப்படின்னு தானே நானே நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட என்ன நம்ம குடும்பத்தையே எல்லாரும் பார்த்து தலை நிமிந்து நடேசன் குடும்பமா ஐயனார் குடும்பமா நல்ல குடும்பமாச்சே, அந்த வீட்டில் பொண்ணை அப்படி மதிக்கிறாங்களே, நல்லவங்கப்பா அப்படின்னு தானேங்க எல்லாரும் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பொண்ணை நாங்கள் தப்பாக பார்த்ததும்ல, நாங்கள் தப்பானவனு யாருக்கிட்டே நாங்கள் ஒரு வார்த்தை நடந்திருப்போமா, மீறி இருப்போமா, கெட்டவன் பேர் எடுத்திருப்போமா, இல்லை பொம்பளை பொறுக்கின் பேர் எடுத்திருப்போமா? எந்த ஒரு வார்த்தைக்கு நாங்கள் நடந்துக்கிட்டதே இல்லை. என்ன ஒன்று மோரட்டைங்க பொம்பளைங்க தங்காத வீடு அப்படின்னு தான் பேர் எடுத்திருப்போம். ஆனால் நீ வர்றதுக்கு முன்னாடியே எங்களை போட்டு துவைச்சி எடுக்கிறேம்மா. அந்த பொண்ணு உனக்கு அப்படி என்னம்மா பண்ணா நாங்கள் மதிப்பு கொடுக்குறோன்னா அவளோட தங்கமான இல்லை தப்பு, தங்க மனசுன்னு சொல்கிறது தப்பு. அவளோட வைரமான அவளோட மனசு, அவளோட எண்ணம், அந்த குணம் கோட்டீஸ்வரி தெரியுமா? அவள்லாம் அந்த வீட்டில் முகம் கொஞ்சமாக சுழிச்சிருப்பாளா? இங்கே இருக்கிற இடமும் தரையும் அடுப்படி எல்லாத்தையும் ரசித்து எங்களோட வாழ்ந்திருக்கா. நாங்கள்லாம் தவம் இருக்கணும். அவள் காலில் விழுந்து தினைக்கி வணங்கினா கூட அவளோட அன்புக்கு குணத்துக்கு ஈடே வராது. அந்த மனுஷியே நாங்கள் இந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விடுவோமா? அவள் மட்டும் போதுமா எங்கள் வீட்டுக்கு? நாங்கள் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு சன்னாசியாக கூட வாழ்ந்துட்டு போகிறோம். ஆனால் நீ இந்த வீட்டுக்குள்ள வேணாம். அவள் தான் எங்களுக்கு வேணும். பல்லவன் பாண்டின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எங்களுக்கெல்லாம் கல்யாணமே வேண்டாம் அண்ணே. வேணாண்ணே, இந்த வானதி வரணுங்கிறக்காக அண்ணி போகணுன்னா எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே எல்லாத்தையும் கேட்டுட்டு நிலா ஆடி போகிறாங்க. சோழன் நம்ம மேலே இவ்வளோ லவ் பண்ணுறானா, பாண்டி இப்படி பண்ணுறானா, இவ்வளோ பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசே ஆடி போகுது. பேசுங்க இன்னைக்கு ரத்தம் சுண்டாமல் இருக்குது, அதனால அந்த பிள்ளை போதுன்னு நினைக்கிறீங்க. அவள் போயிடுவா டாட்டா பாயின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு இந்த வானதியோட தயவு தேவைப்படும். அப்போ நான் மாட்டேன், நீ போடான்ட்டு போயிட்டு இருப்பேன். எங்கள் அப்பா மாட்டேன். இப்போவே நான் சொன்னால் போதும் வரிசையில் கியூ கட்டி மாப்பிள்ளை நிற்பாங்க. தெரியுமா கல்யாணம் பண்ணி வந்து நிற்கட்டுமா? போட்டி நீ எதுக்குடி, எனக்கு தான் வேணான்னு சொல்லிட்டல அப்படின்னு பாண்டி சொல்ல. பாண்டி நீ இப்படி இருப்பேன் நான் நினைக்கவே இல்லைடா. குடும்பத்துக்காக வரப்போகிற பொண்டாட்டியை நீ விரட்டுறில்ல. நீ வரப்போகிற பொண்டாட்டியா? யார் வீட்டுக்கு போகிற பொண்டாட்டின்னு சொல்லு. இப்போ தான் நான் சொன்னேன் வேறு மாப்பிள்ளை கியூவில் நிற்க நான் கட்டிக்கிட்டு வந்து நிற்பேன்னு. அது ஒன்று பேச்சுக்கு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. பேச்சுக்காது மூச்சுக்காது உன் மனசில் இருக்க வெளியில் வந்துருச்சுல. இவன் சரியில்லைன்னா இவன் கல்யாணம் பண்ணாட்டி நம்ம அம்மா பார்க்குற கட்டிக்கிடுவோம், அம்மா பார்க்குற பொண்ணை மாப்பிள்ளையை கட்டிக்குவோம் அப்படின்னு நீ உன் மனசில் வந்து வந்துருச்சுடி. ஆனால் நான் சொல்லலடி, நீ வேணான்னாலும் பரவாயில்ல இன்னொரு பொண்ணை கட்டிக்குவேன் அப்படின்னு என் வாயிலேருந்து வந்துச்சா? வராது. ஏன்னா ஒன்று இல்லைட்டா இன்னொன்று அப்படின்னு நினைக்கிற ஆள் நாங்கள் இல்லடி. என் அண்ணனும் அப்படி தாண்டி, நானும் அப்படி தாண்டி அப்படின்னு சோழனை போய் கட்டிக்கிறாங்க. 4 பேருமே அப்படியே சந்தோஷமாக கட்டிக்க நடேசனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உண்மையிலே என் பிள்ளைங்க நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பெற்றதும் சரி, வீட்டுக்கு யதார்த்தமாக வேண்டா வெறுப்பா வந்த மருமகளாக இருந்தாலும் சரி, அந்த மருமகளும் தங்கண்டா, எங்கள் தெய்வமாக நாங்கள் வணங்குவோம், மரியாதை இடத்த கழிப்பணும் போ அப்படின்னு 5 பேருமே வானதியை விரட்டுறாங்க. அங்கே இருந்து அப்படியே நிலா வராங்க. நிலா பார்த்தோன்னா அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படியே நிற்க கிட்டக்க வராங்க. மாமா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறாங்க வானதியை. இரு சோழா எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சோழனுக்கு மட்டும் இரு, நானே உனக்கு வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோழனுக்கு வச்சு விட்றாங்க. வானதி இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அப்படின்னு திரும்புகிறாங்க. ஒரு கோயில் பிரசாதத்தை கூட உனக்காக எடுத்துக்க மனசு வரலையில, அந்தளவுக்கு உன் மனசு அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க வராங்க. சோழா இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இருங்க அப்படியே ஃபூன்னு ஊதி விட்றாங்க கையை வச்சு. இவர் சொர்க்கத்துக்கே போகிறாரு. சோழன் நீ எதுக்கும் பயப்படக்கூடாது சோழா, எதுக்கு யாருக்காக பயப்படணும்? இது ஒரு வாழ்க்கை, நம்ம இஷ்டம் போல் வாழணும், நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அதை நிறைவேற்றி நல்லபடியாக நடக்கணும், யாருக்காகவும் பயந்து வாழக்கூடாது சோழா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாங்க. கையை பிடிச்சி அப்படியே கன்னத்தில் வைக்கிறாங்க. எனக்கு இந்த விபூதி எடுத்து என் நெத்தியில் வை, இந்த குங்குமத்தை வையிங்க அப்படின்னு சொல்ல, என்ன நிலா வையிங்க அப்படின்னு சொன்னோன்னே
வைக்கிறாங்க. நல்ல ஆட்காட்டி விரலை வைங்க அப்படின்னு வைக்க, உங்கள் சுண்டு விரல் அதே இந்த இதில் அப்படியே கொஞ்சம் அழகாக அப்படி வச்சு விடுங்களேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே இந்த சுண்டு விரலை வச்சு அழகாக அந்த கண்மை மாதிரி இப்படி எடுத்து விடுறாங்க. கண்மை நிறையா பட்டுருச்சு, தொடச்சி விடுங்க அப்படிங்கிற விரலை வச்சு அப்படி எடுத்து விடுறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையை இறுக்கி பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமா இவங்களோட சுண்டு விரல் என் மேலே பட்டுருச்சா, அதுவும் என் கண்ணில் பட்டிருக்கு, இவரோட ஆட்காடி விரல் என் நெத்தியில் பட்டுருச்சு, இது பத்தாதே சோலா ஒரு 2 கையும் கொடு என் கன்னத்தில் ஏந்திக்க அப்படின்னு 2 கையும் வைக்கிறாங்க. என்னை பார்த்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு நிலா, நீ இந்த வீட்டை விட்டு போக மாட்டில, கடைசி வரைக்கும் என் கூட இருப்பியான்னு கேளுங்களேன் அப்படின்னு சொல்ல, நிலா என்ன நிலா கேட்குறீங்க, ஆமாம் சோலா கேளுங்க அப்படிங்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படியே நிலா சோழன் கேட்குறாரு கேட்ட கையோட, உன்னை பிடிக்காம போக மாட்டா, இந்த வீடு எவ்வளோ பெரிய சந்தோஷமான வீடு தெரியுமா, இந்த வீடை பற்றி தெரியாத முட்டாளுக வேணான்னு பேசாமல் போகலாம், இந்த வீடு வேணான்ட்டா இன்னொரு வீடுன்ட்டு, ஆனால் இந்த வீட்டை பற்றியும் இந்த வீட்டில் இருக்கவங்கள பற்றியும் தெரிஞ்சேன்னா இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன், ஒரு காலம் போக மாட்டேன், எனக்காக உயிரை கொடுக்குற சோழா உங்களை விட்டு நான் எப்படி போவேன், இப்போ குங்குமம் வச்சுட்டீங்க பாருங்கள், இந்த நிமிஷத்துலேருந்து நான் மனசார உங்கள் பொண்டாட்டியாக நான் வாழ்வேன் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்க போகிறாங்க. ஒரு நெத்தியில் முத்தம் கொடுச்சோலா, இப்போ நீ பேசாமல் இருக்கலாமா, நீ வேஸ்ட்டுப்பா அப்படின்னு திரும்ப, ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் 10 முத்தம் கூட கொடுப்பேன் அப்படின்னு நச்சுன்னு முத்தம் கொடுக்குறாங்க. அப்படியே இறுக்கிய கட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வானதிட்ட வராங்க. என்னம்மா கண்ணு போதுமா, என் புருஷன் என் மேல சுண்டு விரல் மட்டும் இல்லை எல்லாத்தையும் அணைச்சிக்கிட்டாரு, கட்டிக்கிட்டாங்க, இப்போ என்ன சொல்கிற, நான் வேஸ்ட் மருமக, சும்மா வந்த மருமக, டுபாக்கூர் மருமக சொல்ல மாட்டில்ல அப்படின்னு சொன்னா வானதிக்கு கோவம் வருது. அப்படியே போகுது, பார்த்து விழுந்துடாத, புதையலுக்கு எடுத்துட போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பேச, சீ போங்கடா அப்படின்ட்டு வானதி கோச்சிட்டு போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா என்னம்மா அப்படிங்கல, பரவாயில்ல மாமா உங்கள் எல்லாரோட அன்பையும் நான் ஜெயிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த வீடை விட எனக்கு ஒன்றும் சொர்க்கம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படி எல்லாரும் கிட்ட வந்து நன்றி கையெல்லாம் கும்பிடக்கூடாது, பேசாமல் விடுங்க, நம்ம எல்லாரும் இன்னைக்கு பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும், பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.